நானே என்னல ஏங்க வயாம போனா போட்டு கிடைக்கல. என்னங்க என்ன விஷயம்? இல்ல ஒரு இடத்துல இருக்க முடியலாங்க. இல்ல அது இருக்கட்டும்ல. சொல்லுங்க. இல்ல போன் பேசிட்டு போன பாக்கெட்ல கூட வைக்கலடா. ஒரு நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் இருக்குமால. பஜார் தஞ்சித்துல நிக்க என்ன அதுக்கு தஞ்சித்துல தாங்க நிக்க என்ன. சரி நேரம் பொது மனிதர்குள்ள உளுந்து முனிசிபாலிட்டிக்குள்ள போய் சரி சந்தர அவனானத்தை சுத்திட்டு வந்துட்டேங்க. இல்ல தஞ்சித்துல நிக்கிறவன் நீ வந்துட்டு இங்க ஆமியம்புரத்துக்கிட்ட வர்றதுக்கு வெறும் 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்துட்டியோ? பைக் எதுக்கு இருக்கு அதுலதான் வந்தாச்சு. இல்ல கூறுகட்டவன இல்ல இந்த 2K கிட்ஸ் குட்டி குஞ்சான் பண்ற பாடு இருக்கு. அந்த குட்டி குஞ்சான் பூரா எதாண்டா பண்றியா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பைக் வச்சுட்டு நல்ல நாள் போதுமா பெருநாள் அதுவுமா? அது இல்லைன்னா வந்துட்டு சனி ஞாயிறு ஆயிட்டுனா உங்க கூத்து பெரிய கூத்து. ரோட்ல ரேஸ் போறியோ ஏன்னா பயங்கரமா ஹார்ன் அடிக்கிறியோ அதே நேரத்தில் ஸ்டாண்ட் இழுத்துட்டு ஓடுறியோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியாச்சு முடிச்சாச்சு. சும்மா நல்ல இடக்க நாள்ல இருக்கடா தெருக்குள்ளே அவங்கள வேகமா ஓடுறியா? அந்த புதுமண தெரு வழியா வந்த நீ தெருக்காரங்க சும்மா ஓட்டாங்க ஒன்ன. அந்த நேரத்துல தெருக்குள்ள யாரு இருக்கா? இருக்கிறீங்களா? தெருக்குள்ள யாரு இருக்கானா? சின்ன பிள்ளைலாம் விளையாண்டு இருக்குடா. பச்சை பிள்ளைகளுவோ எவ்வளவு பிள்ளைகள் விளையாண்டு கிடக்குங்க. பிள்ளைல விளையாட வைக்கவாங்க. ரோடு வண்டி ஓட்டலாங்க ரோடு இருக்கு. பிள்ளைல எங்க கொண்டு வைக்கணும்? பிள்ளைல வீட்டுல இது பண்ணுங்க. ஏய் சின்ன பிள்ளைகளுக்கு என்னடா தெரியும்? அது வீட்டு வாசல்ல தானடா விளையாண்டு கிடக்கும். சரிப்பா பிள்ளைல வீட்டுல புடிச்சு வைக்கண்டு. அப்ப ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குப்பா ரோட்ல அதெல்லாம் நினைச்சு ஏத்தி கொண்டு முடியல. அதான் சொல்றேன் பைக் போற இடத்துல எதுக்கு ஆடு மாடு கட்டுறீங்கன்னு. ஏய் அரை பிடிச்ச மாதிரி பேசாத. அடிச்சு மூஞ்சி முறைய கிழிச்சு போடுவோம் பாத்துக்கோ. சரி ஒரே என்னது சொன்னாலும் நொட்டு சொல்றேன்னா தெருக்குள்ள வேகமா ஓடுற தெரு ஒவ்வொரு தெருலையும் இருக்குல்ல வேகத்துல போட்டு வச்சிருக்காங்க. அது போனா வந்து சில தெருக்குள்ள கல்லு வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. உங்க படாத பாடு படுத்துறேன்னு இல்ல தெருக்குள்ள வேகமா போன வயசான முதியோர்கள் அதாவது வயது முதிர்ந்தவங்க நடந்து போவாங்க. பெண்கள் நடந்து போவாங்க. குழந்தைகள் போகும் விளையாடும். கோழி ஆடு மாடு இருக்கும். உங்க சௌரியத்துக்கு அடிச்சு போட்டு சரி. இப்போ குர்பானி நேரம் எவ்வளோ மாடு மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. அது நைட்ல போக்குவரத்து இல்லாத நேரம் தான் ஒரு வாரமா வந்து இந்த ரோட்டு வாரமா படுக்கும். காலை வாழெல்லாம் நீட்டிட்டு கிடக்கும். அது ஏற்றி கொண்டு போயிடலோ இல்லை அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இல்லை ஏதாவது காயம் ஏற்பட்டு எவங்கள பார்க்க போறான்? தெருக்குள்ளே அம்மா இந்த வேகத்துல போயிட்டு இருக்கியா? பொறுமையும் உங்களுக்கு கிடையாதுல்ல. ஓயாம பேசிட்டே கையங்க இல்ல உங்கள போய் பார்க்க வந்த பாருங்க. ஓயாம போங்க இல்ல பொருள் ஓயாம பேசுறேன். செய்யற தப்பு நீ உணர்ந்தா செயல்படுற. எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே பாருங்க. எங்க இருந்து போன அங்க பாரு. மறுபடியும் சொல்றேன் இந்த குட்டி குஞ்சான்ஸ் ஒன்ன மாதிரி கிறுக்கணும்னு சொல்றேன். தயவு செய்து தெருக்கல்ல வண்டியை வேகமா ஓட்டாதியோ. வேகத்துல இருக்கு தெரியாத பாஞ்சிலாப்பா போறியா? கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. நாங்க கிறுக்குனா நீங்க யாருன்னு அனாவசிய பேச்சு பேசாத. ரொம்ப அடிச்சு பிடிச்சு விடுவோம் பாத்துக்கா. வேகமா ஓட்டுறேன் ஓட்ட மாட்டேன்னு ஒரு வாரம் சொல்ல மாட்டீங்க. இன்னுமே ஓட்ட மாட்டேங்க போங்க. இதுதானே உங்களுக்கு ஆசை? ஆமா ஓட்ட மாட்டேங்க. சரி அப்பா வா சாய குடிக்க போவா. நல்லா திட்டுன்னு திட்டி விட்டுட்டு சாயா குடிக்க வேணாம். உங்க சாயா ஒன்றும் வேண்டாம். நான் துட்டு கொடுத்தே குடிக்கிறேன் போங்க. லூசு போயல அண்ணன் திட்டனா அதுல காரணம் இருக்குடா. தேவையில்லாமையா திட்ட போறேன். இல்ல வேகமா போறைய வைக்கிறே அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவேன்னு. சரி நான் கேக்குறேன்ப்பா. நான் பைக்ல வரேன். உன் வீட்டு பிள்ளைல ஏத்தான் சும்மா விடுவியா? அது எப்படியா சும்மா விடுவா? அப்ப உன் வீட்டு கோழியோ இல்ல ஆடு மாடை ஏத்திட்டா அதுக்கு எப்படி சும்மா விடுவேன்னு? அப்போ வந்துட்டு நீ உன் வீட்டு கோழி உன் பிள்ளைல ஏத்திட்டா மட்டும் நீ கோவப்படுவ. அப்ப அடுத்து ஆடு மாடு கோழி பிள்ளைலாம் என்னங்க? சரிங்க இன்னுமே வேக மாட்டேன்னு சொல்லிட்டோம்னாங்க. அப்புறம் என்னங்க? சரி ரைட். அதான் பொறுமையா கையாளடி சபுர் செய்யி. வா சாயா வாங்கிட்டான் அண்ணன். பொறுமையா கையால வா சாயா குடிப்போம். சரி உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரி சாயா குடிக்க வரேன். இல்ல பாவம் பார்த்து ஒரு மண்ணு நீ வர வேண்டாம்பா. அதாவது ஓஜில சாயான்னு சொன்னா 10 கிலோமீட்டர் பல்லு தேய்க்காம நடந்து வருவேன். நீ பாவம் பார்த்து வரியோ? நீ சாயா குடிக்க வரான்டா போ. இப்ப சாயா குடிக்க வர அங்க எங்க வரி என்ன? அங்க புளி கடிக்கிறாங்க. எங்க ஓடுதீங்க?